நானும் அவங்களும் 2 வருஷமாக 2.5 வருஷமாக லவ் பண்ணியிருந்தோம். அவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணதால் நான் இட்டுன்னு போய்ட்டு மெட்ராஸ் முருகர் கோயிலில் கல்யாணம் பண்ணி இருந்தோம். என்னோடய நண்பர்கள் வந்து இதுமாரி ஸ்டேஷனில் கூப்பிட்றாங்க, உனக்கு பேசி நான் உங்களை அனுப்பிச்சி விட்றோம் வாங்கன்னு சொல்லி எங்களை காரில் கூட்டின்னு வந்து எங்களை அடிச்சுட்டு எங்கள் அம்மா அடிச்சுட்டு பொண்ணை தூக்கி வண்டியில் உட்கார வச்சு அவங்க அப்பா அம்மா கிட்ட பொண்ணை ஒப்படைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. பொண்டாட்டி என் கூட வாழ்வா, என் கூட தான் இருப்போன்னு நைட்டு அவ்வளோ கத்துறான் மாமா மாமான்னு. ஜாதி இது பார்த்து எங்களை அடித்து துன்பப்படுத்துகிறாங்க. ஆனால் பொண்ணு நான் அவனோட தான் போவேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு நேற்று நைட்டு 2 மணி கூட கத்திரிட்டு போகிறாங்க. காதலியுடன் சேர்த்து வைக்க நண்பர்களை நம்பி வந்தவருக்கு துரோகம் செய்த சோக சம்பவம். விழுப்புரத்தில் வாலிபர் தனது காதல் மனைவியை தன்னுடன் ஒப்படைக்க கோரி விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் தனது தாயுடன் மனு அளித்துள்ளார். ஆணவ கொலை நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு தனது காதல் மனைவியை மீட்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் பேர் நாகராஜ், நான் விழுப்புரம் மாவட்டம் சேர்ந்தவன். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா தேவனூர் போஸ்ட் ஆசூர் வில்லேஜ். என் பேர் நாகராஜ். நானும் அவங்களும் 2.5 வருஷமாக லவ் பண்ணியிருந்தோம். நாங்கள் மேரேஜ் இப்போ 2 வருஷமாக பேசின்னு இருக்கும்போது திடீர்னு அவங்க வீட்டில் தெரிஞ்சு அவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணதால் என்னை வா நான் போயிடலான்னு சொல்லிட்டு என்னை வந்து அவங்க கூப்பிட்டாங்க. நான் இட்டுன்னு போய்ட்டு மெட்ராஸ் முருகர் கோயிலில் கல்யாணம் பண்ணி இருந்தோம். என்னோடய நண்பர்கள் வந்து இதுமாரி ஸ்டேஷனில் கூப்பிட்றாங்க, உனக்கு பேசி நான் உங்களை அனுப்பிச்சி விட்றோம், பொண்ணு மட்டும் கரெக்டாக சொன்னால் உங்களை வீட்டுக்கு முன்னே அனுப்பிச்சிடுவாங்க வாங்கன்னு சொல்லி எங்களை காரில் கூட்டின்னு வந்து தேவனூர் ரோட்டில் 4 ரோட்டில் எட்டுன்னு வந்து எங்களை அடிச்சுட்டு எங்கள் அம்மா அடிச்சுட்டு எங்கள் அம்மா கிட்ட இருந்து காசு 30,000 எடுத்துக்கின்னு பொண்ணை தூக்கி வண்டியில் உட்கார வச்சு கத்துனு அந்த பொண்ணு மாமா மாமான்னு கத்துனாங்க. கத்தும்போது வாயில் கையை வச்சு பொண்ணை தூக்கி வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டாங்க. அதோட நாங்கள் மழக்கத்தில் ஏந்து நிற்கும் போது யாருமே அங்கே ஒரு ஆள் கூட கிடையாது. நாங்கள் ஏந்து நேராக அங்கே போகாத, ஸ்டேஷனுக்கு போகாத, எங்கள் பேட்டைக்கு போகாத நேராக நாங்கள் இங்கே வந்தோம், எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்தோம் சார். இதான் நடந்தது உண்மை, வேறு எதுவும் இல்லை சார். என்ன கோரிக்கை கேட்குறீங்க? என்ன கோரிக்கைன்னா எனக்கு அந்த பொண்ணு வேணும் சார். அந்த பொண்ணை கூட்டு விசாரித்து அந்த பொண்ணு என்ன முடிவு சொல்தோ இருக்கும் சார். இல்லை அந்த பொண்ணு ஏதோ ஒன்று பண்ணிக்குமா சார், நான் பயப்படுறேன். அந்த பொண்ணை கூட்டு நீங்கள் கேட்கணும், அதுதான் நான் கேட்குறேன் சார், வேறு எதுவும் நான் கேட்கல. நைட்டு வந்து வீட்டில் இருந்து இவங்க ஃபோன் பண்ணி டார்ச்சரில் என் நண்பன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டதால் நாங்கள் எல்லாம் அங்கே வந்தோம். வந்த இடத்துல எங்களை கூட்டின்னு வந்து இந்தமாரி எங்களை பிளாக்மெயில் பண்ணி எங்களை இது பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட பொண்ணை ஒப்படைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் எங்கள் அம்மா நானும் இங்கே விழுந்துங்க எழுந்து நாங்கள் திருப்பி மெட்ராஸ் போய்ட்டு மெட்ராஸ்லேருந்து எல்லாத்தையும் வீட்டை பூட்டிட்டு திருப்பி கிளம்பி எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்தோம். எனக்கு மீண்டும் சொல்கிறேன், பொண்ணை கூட்டு விசாரிங்க. பொண்ணு எப்பயுமே என் பக்கம் தான், என் பொண்டாட்டி என் கூட வாழ்வா, என் கூட தான் இருப்போன்னு நைட்டு அவ்வளோ கத்துறான் மாமா மாமான்னு. என்னால் முடியல கேரில். நீங்கள் தான் இதுக்கு ஒரு பதில் எடுக்கணும் சார்.